வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர உள்ளிட்ட 8 பேர் போலீசாரால் கைது. மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு அங்கிகளை பயன்படுத்தாதவர்களுக்கு எதிராக அடுத்த ஆண்டு முதல் கடும் சட்ட நடவடிக்கை. பிலிப்பைன்ஸில் 7.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம், 6 பேர் உயிரிழப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என வலியுறுத்தி மாத்தறையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மங்கள சமரவீர உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மங்கள சமரவீரவுடன் கைது செய்யப்பட்ட குழுவினரில் பலப்பிட்டி ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டாளர் HR பியஸ்ரியும் அடங்குவதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்தார். இந்த குழுவினர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் ஐக்கிய பிக்குகள் முன்னணி சஜித் பிரேமதாச மற்றும் ஹரி ஜெயசூரிய ஆகியோருக்கு இடையில் இன்று முற்பகல் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. ஐக்கிய பிக்குகள் முன்னணி இலங்கை ராமஞ்ச பீடத்தின் கிராம்பிய ஆனந்த தேரர், அதன் தேசிய அமைப்பாளர் உலப்பன சுமங்கல தேரர் உள்ளிட்ட 12 தேரர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்க வெளியேற வேண்டும் என்ற முதலாவது யோசனை முன்வைக்கப்பட்டது. அதனையடுத்து ஐக்கிய பிக்குகள் முன்னணி ஐக்கிய தேசிய கட்சிக்கு பரிந்துரை செய்துள்ள யோசனைகளை செயற்படுத்த வேண்டும் என்று தேரர்கள் சுட்டிக்காட்டினர். இன்று பிற்பகல் 2 மணியளவில் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தேரர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக உலப்பன சுமங்கல தேரர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்க வெளியேற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி கட்சியின் வெற்றிக்காக பிக்குகள் முன்னணி தற்போது முன்வைத்துள்ள யோசனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளதாக தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 14ஆம் நாள் பயணம் இன்றாகும். MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 14ஆம் நாள் பயணத்தின் ஆரம்ப நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க தம்புள்ள நகரில் இன்று காலை இடம்பெற்றது. සිට මෝල්ටාව එක්සත් ජාතීන්ගේ සමාජික රටකි prior to the arrival of the இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய மாகாண விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் மற்றும் தம்புள்ளை நகர மேயர் ஜாலி ஒபாத உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பிரமித்த பண்டார தென்னக்கோனினால் மோல்டா நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. අපි විශේෂයෙන්ම பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாகன தொடரணி தொடர்பில் சிரச ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு நாம் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க தம்புள்ளை நகரிற்கு வருகை தந்து இளைஞர் யுவதிகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பொதுநலவாய மாநாட்டின் முக்கியத்துவத்தை தெளிவூட்டி அவர்களையும் இதனுடன் இணைத்துக் கொண்டமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ඔවුන්වත් මේ අවස්ථාවට දායක කර ගැනීම ගැන අපි ස්තුතිවන්ත වෙනවා, සන්තෝෂ වෙනවා. பின்னர் பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி மாத்தளையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. மேலைத்தேய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி தற்போது இலங்கைக்கு சாதகமாக காணப்படுவதாக பிரதி அமைச்சர் கலாநிதி சரத் அமனுகம தெரிவிக்கின்றார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் நாட்டிற்கு திரும்பிய சரத் அமனுகம இதனை தெரிவித்தார்.
மேலைத்தேய பொருளாதாரம் நாம் எண்ணிய வகையில் துரித வளர்ச்சியை அடையவில்லை எனினும் சிறிய அளவிலான வளர்ச்சியேனும் காண்பிக்கின்றது. அது இலங்கைக்கு சாதகமாக அமைந்துள்ளது. எமது பொருட்கள் மேலைத்தேய நாடுகளிலேயே அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகின்றன. அங்கு பொருளாதார வளர்ச்சி காணப்படுகின்றது எனின் நிதி பரிமாற்றம் நிகழும் போது அது எமக்கு சாதகமாக அமையும். பொருளாதாரம் சிறப்பாக மாறி வருகின்றமையினால் அமெரிக்கா தமது கொள்கைகளை தளர்த்தியுள்ளது. அவ்வாறு எனின் எமது நாடுகளில் உள்ள முதலீடுகள் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. வாஷிங்டனில் நடைபெற்ற மாநாட்டின் போது ஈரான் நிதி அமைச்சருடனும் கலந்துரையாடியதாக கலாநிதி சரத் அமனுகம தெரிவித்தார். ஈரானுடன் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. உமாவோயா திட்டம் தொடர்பில் எமக்கு பிரச்சனையாக உள்ளது. மின்சார திட்டங்களுக்கு ஈரானிடம் நிதி உள்ளது. எனினும் அமெரிக்காவின் தடைகள் காணப்படுகின்றமையினால் ஈரான் ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுடன் கலந்துரையாடி வருகின்றனர். இந்த கலந்துரையாடல் வெற்றியளிக்கும் என தாம் எண்ணுவதாக ஈரான் நிதி அமைச்சர் கூறினார். அவ்வாறு எனின் கடந்த வருடம் காணப்பட்ட பிரதான பிரச்சனையை எம்மால் தீர்த்து கொள்ள முடியும். අපිට ගිය අවුරුද්දේ තිබුණ ප්‍රධාන ප්‍රශ්නයක් අපට විසඳගන්න පුළුවන් වෙනවා. இந்தியாவின் சென்னை, மும்பை மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளுக்கு விமானம் மூலம் பயணிப்பவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கை சுங்க பிரிவு குறிப்பிடுகிறது. சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு தங்கம் கொண்டு செல்லும் சம்பவங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான லெஸ்லி காமினி தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இவ்வாறான சுமார் 50 சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 2 மாதங்களில் நாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை கொண்டு செல்லும் நடவடிக்கை 20 தடவைகள் முறியடிக்கப்பட்டதாக லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். சில மிகவும் சூட்சுமமான முறையில் தங்கத்தை தமது உடலில் மறைத்து எடுத்து செல்கின்றமை கடந்த காலங்களில் கண்டறிய முடிந்ததாகவும் அது தொடர்பில் சுங்க உத்தியோகத்தர்கள் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைதல், இந்தியாவில் தங்கத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள அதிக வரி உள்ளிட்ட சில காரணங்களால் இந்தியாவிற்கு சட்டவிரோதமான முறையில் தங்கம் கொண்டு செல்லும் நடவடிக்கை அதிகரித்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் கூறினார். அடுத்த வருடம் முதல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு பாதுகாப்பு அங்கிகளை பயன்படுத்தும் முறை தொடர்பில் கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக கடல் தொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற அனர்த்தங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். 2008ஆம் ஆண்டு முதல் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் மீனவர்கள் பாதுகாப்பு அங்கிகளை அணியாது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அவர் கூறினார். இலங்கையில் 1,85,000க்கும் அதிகமானவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை பைலின் சூறாவளியால் கடல் கொந்தளிப்பாகியதால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் உள்ள படகுகளின் உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் குறிப்பிடுகிறது. கடல் கொந்தளிப்பு காரணமாக முல்லைத்தீவில் 22 படகுகளும் யாழ்ப்பாணத்தில் 29 படகுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலாங்கொடை, கல்தொட, கொங்கக மங்கட பிரதேசத்தில் 48 குரங்குகள் உயிரிழந்தமை தொடர்பில் கல்தொட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஏதாவது கிருமிநாசினி வகையொன்றை வழங்கியமையால் இந்த குரங்குகள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து இந்த குரங்குகளை புதைத்துள்ளதாகவும் இது தொடர்பில் பிரதேசத்தின் வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகளுக்கும் தெளிவூட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் கொள்ளைகளை கட்டுப்படுத்த போலீஸ் திணைக்களம் விசேட திட்டம் ஒன்றை அமல்படுத்தியுள்ளது. மாவட்ட போலீஸ் அத்தியட்சகரின் திட்டத்திற்கு அமைய சிவில் உடையுடனான விசேட போலீஸ் குழு ஒன்று தீவிர கண்காணிப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கொள்ளையிடப்பட்ட பெருமளவான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கொள்ளைகளுடன் சம்பந்தப்பட்ட நபர்களையும் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் தற்பொழுது பெரும்போக வேளாண்மை செய்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புத்தளம், ஆனமடுவ மற்றும் மாதம்பை ஆகிய விவசாய வலயங்களுக்கு உட்பட்ட இடங்களில் 10,000 ஹெக்டேயர் வயல் நிலங்கள் உள்ளன. இருந்தபோதிலும் 750 ஹெக்டேயர் வயல் நிலங்களில் வேளாண்மை செய்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக விவசாய திணைக்களம் தெரிவிக்கின்றது.
மட்டக்களப்பு சித்தாண்டி சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் ஒன்றில் கொம்பு முறிப்பு விழா நேற்று நடைபெற்றது. மழை வேண்டி இந்துக்களால் நடத்தப்படும் இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பாரிய மரத்தினுள் காளையின் கொம்பு போன்ற அமைப்பினால் 2 வேர்களை எடுத்து பலமான மரக்கட்டுக்குள் வைத்து கட்டிய பின்னர் 2 மரங்களுக்கு இடையில் தொங்க விடுவார்கள். பல குழுக்களாக பிரிந்து இழுத்து கொம்பை உடைப்பார்கள். உடையாத கொம்புக்குரியவர் இந்த விழாவில் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். நாளை கொண்டாடவுள்ள ஹஜ் பெருநாளுக்காக திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம்கள் வெகு விமர்சையாக ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கிண்ணியா, மூதூர், கந்தலாய், இருக்கண்டி மற்றும் நிலாவெளி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பெருநாளுக்கான ஆடைகள் மற்றும் பொருட்களை கொள்வன செய்கின்றனர். இதேவேளை கிண்ணியா பிரதேச வியாபாரிகள் அங்காடிகளை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதுடன் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் மக்களால் வியாபாரம் களை கட்டியுள்ளது என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at